வணக்கம் நண்பர்களே. இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் தட்டியங்காட்டு போற பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன பகுதியில குலசேகர பாண்டியனோட திட்டம் பத்தி பொதிய விற்பன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. தந்தையுடைய திட்டம் என்னன்னு இப்பதான் பொதிய விற்பனுக்கு புரிய தொடங்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி 98. விலாமரத்தோட அடிவாரத்துல கூழையனை புதைக்கிறாங்க. தன் கண்களுக்கு முன்னாலேயே கூழையன் வெட்டி சாய்க்கப்பட்டத தேக்கனால தாங்கிக்கவே முடியல. சிறு வயது முதலே உற்ற தோழனா இருந்தவனை பறி கொடுத்த பதற்றம் அவரோட உடல் முழுவதும் இருந்தது. அடுத்த நிமிஷமே கருங்கை வாணனை வீழ்த்த கிடைச்ச வாய்ப்பையும் பயன்படுத்த முடியாம போயிருச்சே. ஒருவேளை அது நடந்திருந்தா கூட மனம் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்கும். தேக்கனோட முகம் மிகவும் இறுகி போயிருந்தது. புதைச்சி முடிச்ச உடனே எல்லாரும் இரளிமேட்டுல இருக்கிற பாட்டாப்பிரை நோக்கி வலதுபுறமா திரும்பி நடந்தாங்க. தேக்கன் மட்டும் இடதுபுறமா நாகக்கரட்டை நோக்கி நடக்க தொடங்குறாரு. கடைசியா போயிட்டு இருந்த முடியன் அவரை பார்க்கும்போது, முரியனாசானை பார்த்துட்டு வரேன், நீ போ அப்படின்னாரு. முடியனுக்கு புரிஞ்சிருச்சு. உடல் வலியோடு மன வலியும் சேர்ந்திருக்கு. கிழவன் எதையும் வாய் திறந்து சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்தான். எங்கேயும் வீரர்களோட ஓசை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாகக்கரட்டுக்கும் இரளிமேட்டுக்கும் இடைப்பட்ட சமவெளி பள்ளத்தாக்கு எங்கும் ஓலை வேயப்பட்ட சிறு குடில்கள் நிறைய இருந்துச்சு. வீரர்களுக்கு உணவு தங்கல் எல்லாமே அந்த குடில்களில் தான். தேக்கன் அக்கம் பக்கம் யாரையும் பார்க்கல. நேரா முடியனாசான் குடிலை நோக்கி வேகமா நடந்து போறாரு. ஆசானின் குடில் சற்று தொலைவில் இருக்கிறது, குதிரையில் போகலாம் அப்படின்னு வீரர்கள் சொன்னதுக்கு தேக்கன் மறுத்துடுறாரு. குதிரை பாய்ந்து போகும்போது விலா எலும்பு குத்தி வலி தாங்க முடியல. அதனாலதான் குதிரையை தவிர்த்து வேக வேகமா நடந்தாரு. எங்கும் பந்தங்கள் ஏற்றப்பட்டிருந்துச்சு. உலைக்களங்கள்ல தீப்பொறிகள் பறந்துகிட்டு இருந்துச்சு. சாணக்கல்லில் கருவிகள் கூர்த்திட்டப்பட்டு இருந்துச்சு. பொதினி மலை சாணை கற்கள் தனி சிறப்பு வாய்ந்தது. மற்ற சாணை கற்களை விட 2 மடங்கு வேகத்துல ஆயுதங்களை கூர்த்திட்டக்கூடியவை. வேல், ஈட்டி, எஃகல், ஆலம், சகடம், குந்தம், கயலி, ஈர்வாள் அப்படின்னு நாள்தோறும் ஆயுதங்களை கூர்த்திட்டி வாங்கிட்டு போறது போர் வீரர்களோட வழக்கமா இருந்துச்சு. காட்சிகளை பார்க்க பார்க்க தேக்கனோட மனவேதனை அதிகமாயிட்டே இருந்துச்சு. வாழ்வில் இனி தனக்கான ஆயுதங்களை கூர்த்திட்டவே முடியாதோ அப்படின்னு தோணுது. இன்றைய போர்ல எதிரியோட தான் நிகழ்த்திய தாக்குதலால தன்னோட ஆயுதங்கள் முனை மழுங்கி போயுள்ளன அப்படின்னு உலைக்களத்தில் உள்ளவர்கள்கிட்ட சொல்வதில் தான் அவனோட பெருமை இருந்தது. ஒரு வேளை இன்னைக்கு நான் எனது ஆயுதத்தை கூர்த்திட்ட உலைக்களம் போயிருந்தா என்ன பேசியிருப்ப? எனது கை கெட்டும் தொலைவில் எதிரிப்படை தளபதி இருந்தும் அவனது தலையை வெட்டி சரிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேனா? பரம்பின் எந்த வீரனுக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பை இழந்து நிற்கிறேன். இனி நான் போர்க்களம் போகத்தான் வேணுமா அப்படின்னு அடுக்கடுக்காய் கேள்விகள் இருந்துச்சு. ஆனாலும் மன ஓட்டத்தை ஒழுங்குபடுத்திக்கிறாரு. கைத்து கட்டில் ஒண்ணுல குடிலின் முன்னாலேயே உட்கார்ந்திருந்தாரு முரியனாசான். அவரை சுத்தி இளம் மருத்துவர்கள் தங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தேக்கன் வந்த உடனே அவங்க எல்லாரும் சற்று விலகி போனாங்க. தேக்கனோட முகத்தை பார்த்ததுமே வலியின் கூறுகளை முரியனாசானால உணர முடிஞ்சது. எதிரில இருந்த மரப்படுக்கையில படுக்க சொல்றாரு. ஒரு பக்கமா சாஞ்சு கையூன்றி உடலை கிடத்துறாரு தேக்கன். அவர் படுக்கிற விதமே காயத்தின் தன்மையை சொல்லுது. நெஞ்செலும்பின் அடிப்பகுதி கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு. அதை ஆசான் தொட்ட போது வலி பொறுக்க முடியல. ஆனால் அதை வெளிக்காட்டாம இருந்தார் தேக்கன். அந்த இடத்தை விரலால அழுத்திக்கிட்டே தேக்கனோட முகத்தை ஆசான் பார்த்தப்போ தேக்கன் சொல்றாரு, என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளுங்கள். போர் முடியும் வரை நான் களத்தில் நிற்க வேண்டும். மருத்துவனிடம் முன்னிபந்தனை கூடாது. சிகிச்சை பெறுவதற்கான காரணத்தை மருத்துவனிடம் மறைக்க கூடாதல்லவா? போர்க்களத்தில் நின்றால் மட்டும் போதுமா? போரிட வேண்டாமா? இந்த போரை வெற்றியாக்குவது முடியனின் கடமை. அவன் அதை செய்து முடிப்பான். நான் களம் விட்டு அகன்றால் பாரி களம் இறங்கும் சூழல் உருவாகிவிடும். அதை தவிர்ப்பதுதான் எனது வேலை. அதே நேரம் என்னோட செயல் மற்றவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடாது. உடல் எல்லாம் அழுத்தி பார்த்துட்டு உள்காயங்களை கணிச்சபடியே ஆசான் சொல்றாரு. வாளும் வில்லும் ஏந்தக்கூடாது. ஈட்டியை வைத்துக் கொள்ளுங்கள். ஆயுதம் கை கொண்டதாகவும் இருக்கும், ஊன்றி நிற்க உதவியாகவும் இருக்கும். தேக்கன் பதில் எதுவும் சொல்லல. ஆனா அவரோட கண்கள் வார்த்தைகளின் கசப்பை விழுங்க முடியாம துடிக்குது.
அந்த சமயத்துல தேக்கனை சந்திக்க ஒருத்தன் வரான். ஆனால் மாணவர்கள் தேக்கனுக்கு சிகிச்சை தொடங்கிட்டதால வீரனை கொஞ்சம் தூரத்திலேயே நிறுத்திட்டாங்க. வடகோடியில காட்டுக்குள்ள நுழைஞ்ச வேட்டூர் பழையன் ஆட்கொல்லி மரத்துக்கடியில நூத்துக்கணக்கான வீரர்களை கொன்று தானும் இறந்திருக்கிறாரு அப்படின்ற செய்தியை சொல்றதுக்காக தான் அந்த வீரன் காத்துட்டு இருந்தான். அந்த சமயத்துல மூஞ்சல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். உலைக்களங்கள்ல நிறைய ஆயுதங்களை உருவாக்கும் வேலை இரவு பகலா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த ஓசை எதுவும் மூஞ்சலுக்குள்ள கேட்காது. ஏன்னா உலைக்களம் இருக்கும் பகுதி, படைக்கல பேரரங்கு இருக்கும் பகுதி, மருத்துவ கூடாரம், மூஞ்சல் அப்படின்னு எல்லாமே தனித்தனியா தூர தூரமா இருந்துச்சு. பொழுது நள்ளிரவை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. குலசேகர பாண்டியன் சொன்னதை போலவே புதிய தாக்குதல் திட்டத்தோட கூடாரத்துக்குள்ள நுழையிறான் கருங்கைவாணன். உள்ள எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. செங்கன சோழன் கரும்பாக்குடியினரை பத்தி சொன்ன செய்தியை கேட்டு மகிழ்ந்து போயிருந்தான் உதயஞ்சேரல். தந்தை குலசேகர பாண்டியனின் திட்டத்தை கேட்டு வியப்பு நீங்காமல் இருந்தான் பொதிய விற்பன். எல்லாரும் மிக இறுக்கமான சூழல்ல இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்த கருங்கைவாணன் வேந்தர்களோட முகங்களை பார்த்து கொஞ்சம் குழப்பமானான். ஆனாலும் அவன் வகுத்த திட்டத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். நிறைஞ்ச அவையில அவமானப்பட்ட ஒரு தளபதியோட கோபம் அவன் வகுத்த திட்டத்தின் வழியே வெளிப்படத் தொடங்குது. 3 நாள் போர்களின் அனுபவத்திலிருந்து நான் சில முடிவுகளுக்கு வந்துள்ளேன். எதிரிகளின் போர் உத்தி நம்மால் முன் உணர முடியாததாக இருக்கிறது. இனிமேலும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவர்களின் படையின் வலிமை எதில் இருக்கிறது என்பதை என்னால் கணிக்க முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றான். இதுவரை தாக்குதல் உத்தியை பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்த கருங்கைவாணன் முதலா எதிரி படையின் நுணுக்கங்களை பத்தி பேச தொடங்கியத எல்லாரும் உன்னிப்பா கவனிச்சாங்க. நம்மோடு ஒப்பிட்டால் பரம்பின் படை அளவில் மிக மிகச் சிறியது. ஆனாலும் அவர்கள் 3 நாள் போர்களிலும் முன்னேறி தாக்கியுள்ளனர். அதற்கு காரணம் அவர்களது படையின் மைய அச்சாக இருக்கும் விற்படைதான். அவர்கள் அம்பெய்யும் தொலைவில் சரிபாதிதான் நம் வீரர்களால் அம்பெய்ய முடிகிறது. எனவே விற்படையினரை நம்மால் நெருங்கவே முடியவில்லை. அந்த படையினர் போர்க்களத்தின் நடுவில் இருக்கின்றனர். அதனால் எதிரி படையின் மீது நம் படையினர் தாக்குதலை குவித்து முன்னேற முடியவில்லை. எனவே நமது தாக்குதலின் மூலம் எதிரிகளை தற்காப்பு நிலைக்கு தள்ள முடியவில்லை. மாறாக எதிரி படையின் ஏதாவது ஒரு பிரிவு மூஞ்சலை நோக்கி தொடர்ந்து முன்னேறி தாக்குகிறது அப்படின்னு சொல்றான். கருங்கைவாணனோட கணிப்பு ரொம்ப சரியா இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது. ஆனாலும் அதை வெளிக்காட்டாம இருந்தாரு குலசேகர பாண்டியன். நாளைய போரில் பரம்பின் விற்படையை முழு முற்றாக செயலிழக்க வைப்பதற்கான திட்டத்தை விளக்குறான். கருங்கைவாணன் திட்டத்தை சொல்லி முடிக்கும் போது யாருமே மறு சொல்லில்லாம அதை நிறைவேற்ற ஆயத்தமானாங்க. நாளைய போர் வேந்தர்கள் கொண்டாடும் செய்தியை தரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ திசைவேழரோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடலும் மனமும் தளர்ந்தபடி பரன் மீது நின்று கொண்டு எழும் கதிரவனை பார்த்துக்கிட்டு இருந்தாரு திசைவேழர். வானில் பறவை ஏதும் தென்படல. கண்கள் வெளி எங்கும் பார்த்து திரும்புது. வழக்கத்துக்கு மாறா வேந்தர் படைகள் நிலை கொண்ட பகுதியில தூசியும் புழுதியும் சூழ்ந்திருந்தது. போர் தொடங்கி நீண்ட பொழுதுக்கு பிறகுதானே இவ்வளவு புழுதி மேலிடும். இன்று என்ன நடந்துள்ளது? போர் தொடங்கும் முன்பே புழுதி இவ்வளவு உயரத்துக்கு சூழ்ந்துள்ளதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நாழிகை வட்டில பாக்குறாரு. கோழி நிழல் உள்ளிழுத்துக்கிட்டு இருந்துச்சு. சரியான இடத்தை தொட்டதும் வலது கைய உயர்த்துறாரு. பரநெங்குமிருந்து ஓசை எழுப்பப்பட்டது. தட்டியங்காட்டு போரின் 4ஆம் நாள் தொடங்கியது. கை உயர்த்தி இமை பொழுது கடப்பதற்குள்ள நிலமெங்குமிருந்து வீரர்களோட பெரும் முழக்கமும் முரசுகளின் பேரோசையும் வெளியே அதிரச் செய்யுது. களத்துல என்ன நடக்குது அப்படின்னு திசைவேழர் கூர்ந்து பாக்குறாரு. பரம்பு படை வழக்கம் போல தாக்குதலுக்கு ஆயத்தமாகுது. ஆனால் வேந்தர் படையோ வழக்கத்துக்கு மாறாக வெள்ளம் போல பரவி விரிய தொடங்குது. எல்லா திசைகளிலும் ஓசையுடன் புழுதி மேலெழுந்துகிட்டு இருந்துச்சு. இதுவரை வேந்தர் படை வடக்கு தெற்கான வரிசைகளை ஏற்படுத்தி கண்ணு கெட்டும் தொலைவு வரை அணிவகுத்து நிற்கும். முதல் நிலைப்படை, 2ஆம் நிலைப்படை, 3ஆம் நிலைப்படை அப்படின்னு 3 தொகுப்புகளாக படை நின்றுட்டு இருக்கோம். முதல் நிலைப்படை பரம்பு படையோடு மோதி கொண்டிருக்கும். இழப்புகள் அதிகமாகும் போது அடுத்தடுத்த நிலையில் இருக்கும் வீரர்கள் முதல் நிலைப்படையோடு வந்து இணைவர். ஆனால் இன்றைய போரில் வேந்தர் படை வழக்கம் போல அணிவகுக்கல. பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஆனால் என்னன்னு தான் புரிபடல. முரசின் ஓசை கேட்டதும் தாக்குதலுக்கு தயாரானது பரம்பு படை. நேற்றைய போர்ல மூஞ்சலின் அருகே பரம்பின் குதிரை படை போச்சு. இன்றைய போரில் மூஞ்சலுக்குள் நுழையும் திட்டத்தோடு முடியன் வந்திருந்தான். குதிரை படையை 6 கூறுகளாக பிரிக்கிறது அப்படின்னு முடிவெடுத்திருந்தான்.
மூஞ்சலின் வடிவம் அவன் கண்களுக்குள்ளேயே இருந்துச்சு. குதிரைப்படையின் 2 பிரிவுகள் மூஞ்சலை அடையும் வரை போரிடக்கூடாது. அந்த 2 பிரிவுகளையும் மூஞ்சலின் அருகில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மற்ற 4 பிரிவுகளின் வேலை. அந்த 4 பிரிவுகளுக்கும் முடியன் பொறுப்பாவான். மூஞ்சலின் பக்கத்துல போனதும் எதிரிகளோட தாக்குதல் பல மடங்கு வலிமை கொண்டதா இருக்கும். ஏறக்குறைய எல்லாருமே கவச வீரர்களாக இருப்பாங்க. அதனால மிக தேர்ந்த வீரர்களை கொண்டு அந்த பிரிவினரை உருவாக்கியிருந்தான். அதுக்கு இரவாதனை பொறுப்பாக்கியிருந்தான். போர் தொடங்கிய அந்த நிமிஷத்திலேயே வேந்தர் படையின் மின்னல் வேக செயல்பாடு யாரும் எதிர்பார்க்காத ஒன்னா இருந்துச்சு. பரம்பு படையின் மீது அவர்கள் தாக்குதல் தொடுக்கவே இல்லை. ஆனால் களம் எங்கும் வேகமா போயிட்டு இருந்தாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னு யாருக்குமே பிடிபடல. முன்னணியில வேகமா போயிட்டு இருந்தது தேர்கள் தான். பரன் மேல் நின்னுட்டு இருந்த திசைவேளர் இமைக்காம அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பரம்பு படையை விட்டு மிக விலகி எங்கே அவங்க போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அதுக்கும் அந்த பக்கம் தேர்ப்படையோட இன்னொரு அணி போயிட்டு இருந்தது தெரிந்தது. என்ன நடக்குது அப்படின்னு திசைவேளருக்கு புரிய தொடங்கிருச்சு. 3 நிலைகள்ல நின்னுட்டு இருந்த வேந்தர் படையோட ஒழுங்க கருங்கைவாணன் இன்னைக்கு மாத்திட்டான். முதல் நிலை படை வழக்கம் போல பரம்பு படையை எதிர்கொள்ள முன்னால் நகர்ந்து போயிட்டு இருக்கும் போது 2ஆம் நிலைப்படை பரம்பு பகுதியின் இடுப்பு பகுதியை சூழணும். அதே நேரம் 3ஆம் நிலைப்படை அதை விட தொலைவில் அரைவட்ட வடிவில் பயணித்து பரம்பு படையின் பின்புறத்தை அடையணும். அதாவது பரம்பு படை முழு முற்றாக வேந்தர் படையால சூழப்படணும். அவ்வளவு தொலைவு பயணித்து பரம்பின் மொத்த படையை முற்றுகையிடுவதற்கு தேவையான அளவுக்கு வீரர்கள் வேந்தர் படையில இருந்தாங்க. அதனால்தான் கருங்கைவாணன் இந்த திட்டத்தை தீட்டினான். அவன் வகுத்த திட்டப்படி வேந்தர்களோட தேர்ப்படை மின்னல் வேகத்துல பரம்பு படையின் பின்பகுதியை நோக்கி மிக தொலைவில் அரை வட்டமடித்து விரைந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த தேர்கள் எல்லாத்திலையுமே மணிகள் கட்டப்பட்டிருந்துச்சு. அதனால மணிகள் ஓசை எங்கும் எதிரொலிச்சது. எழும் புழுதியும் வீரர்களின் பேரோசையும் தெரிக்கும் மணியோசையுமாக போர்க்களம் எங்கும் வேந்தர் படையின் ஆதிக்கம் மேலெழுந்தது. தனது திட்டப்படி விரைந்து தாக்குதலை தொடுக்க வேண்டிய முடியன் போர் தொடங்கிய கணமே நிதானம் கொள்ள தொடங்குறான். எதிரிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. அவங்க யாருமே பரம்பு படை நோக்கி ஒற்றை அம்பை கூட எய்யல. ஆனால் எல்லோரும் தீவிரமா இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. எதிரிகளின் திட்டம் என்ன அப்படின்றது புரிய அவங்களோட செயல்களை கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தான் முடியன். ஆனால் கடைசி வரிசையில ஈட்டியை ஊன்றுகோலா பிடித்தபடி சாய்ந்து நின்னுட்டு இருந்த தேக்கனுக்கு பிடிபட தொடங்கிருச்சு. ஏன்னா பரம்பு படையை விட்டு மிக விலகி அரைவட்ட வடிவுல புழுதி மேலெழுந்துகிட்டு இருந்துச்சு. மேலெழும் புழுதியின் முன்முகம் அவன் இருக்கும் பின்புறத்தை நோக்கி வளைந்து வந்துகிட்டு இருந்துச்சு. கருங்கைவாணன் தாக்குதலுக்கான திட்டத்தை உருவாக்கிய அந்த நிமிஷத்திலிருந்து மிக தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருந்தான். நேற்று நள்ளிரவு மூவேந்தர்களும் இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க. கொல்லப்பட்ட தேர்ப்படை தளபதி நகரி வீரனுக்கு பதில் வெறுகாலனை புதிய தளபதியா அமர்த்துறான் செங்கன சோழன். சூளக்கையனுக்கு பதில் மாகநகனை தளபதியா அமர்த்துறான் குலசேகர பாண்டியன். உடனடியா தாக்குதல் திட்டத்துக்கான வேலைகள் தொடங்கிருச்சு. படைக்கல கொட்டில இருக்கிற ஆயுதவாரியை நோக்கி முதல் ஆணை பிறப்பிக்கும் பொழுது நள்ளிரவை தொட்டு நிக்குது. வழக்கம் போலவே நாளைய தாக்குதல் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஆயுதவாரி வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் படைப்பிரிவுகளுக்கு வழங்கிட்டு தன்னோட கூடாரத்துக்கு போனாரு. உள்ளே போய் உட்கார்ந்த உடனே தலைமை தளபதியின் ஆணையோட வீரன் ஒருத்த வந்து நிக்கிறான். ஆணையை கண்டதும் அவர் அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. நாளைய போரில் வேந்தர் படையில் இருக்கும் அத்தனை வீரர்களும் களம் புகுந்து எதிரிகளின் மீது தாக்குதல் நடத்த போகிறார்கள். எனவே அனைவருக்கும் தேவையான ஆயுதங்களை உடனடியாக கொண்டு சேர்க்கும் ஏற்பாடுகளை செய்யும்படி அதில் கருங்கைவாணனின் உத்தரவு இருந்தது. இதுவரை முதல் நிலை படை வீரர்கள் மட்டுமே தாக்குதல் தொடுத்தனர். மற்ற 2 நிலைகளிலும் இருந்த வீரர்கள் தாக்குதல் களத்துக்கு தேவைப்பட்டால் மட்டுமே சென்றனர். தாக்குதல் களத்துக்குள் வீரர்கள் அனைவரும் புகுந்தால் அவர்களிடம் இருக்கும் ஆயுதங்களைப் போல குறைந்தது 6 மடங்கு ஆயுதங்களை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஆயுதவாரி ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும். தாக்கும் அணியின் பின்புறம் ஆயுத வண்டிகள் எந்நேரமும் அணிவகுத்து நிற்க வேண்டும். இப்போது படை முழுவதும் இருக்கும் அனைத்து வீரர்களும் தாக்குதலுக்கு களம்புகப் போகிறார்கள் என்றால் அனைவரின் கைகளிலும் தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களும் இருக்க வேண்டும். அனைத்து படையினருக்கும் களத்துக்கு தேவையான ஆயுதங்களை வண்டியில் ஏற்றி ஆயத்தப்படுத்த வேண்டும். இவை எல்லாம் இந்த நள்ளிரவுக்கு பின் எப்படி முடியும்? ஒருபோதும் முடியாது அப்படின்னு புலம்பிக்கிட்டே தலைமை தளபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறான் ஆயுதவாரி.
செய்தியை கொண்டு வந்த வீரன் மூஞ்சலுக்குள் இருந்துதான் இதை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்றான். மூஞ்சலுக்குள் இருந்தால் எந்த உத்தரவையும் பிறப்பிப்பாரா? நள்ளிரவுக்கு பின் எப்படி இவ்வளவு ஆயுதங்களையும் கொண்டு சேர்க்க முடியும்? நாளைய போரில் சரி பாதி வீரர்களை களத்தில் இறக்குவோம். நாளை மறுநாள் முழுமையாக அனைவரையும் களத்தில் இறக்க ஏற்பாடு செய்வோம் என்று நான் சொன்னதாக போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரரை திருப்பி அனுப்ப முயற்சி பண்றாரு. ஆனால் வீரன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வெளியில் பெரும் கூச்சலோசை கேக்குது. இந்த நள்ளிரவில் என்ன இவ்வளவு சத்தம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து பாக்குறாரு. படைக்கல பேரரங்கை நோக்கி ஆயுதங்களை ஏற்றி செல்ல யானைகளும் குதிரை வண்டிகளும் மாடுகள் பூட்டிய நீள் வண்டிகளும் அணி அணியாய் வந்துகிட்டு இருந்துச்சு. படைக்கல பேரரங்கின் முன்னால் பெரும் கூட்டம் கூடி இருந்துச்சு. தொலைவில் இருந்து இந்த காட்சியை பார்த்த ஆயுதவாரிக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. 3 நாள் போர்ல கொல்லப்பட்டது போக மீதம் இருக்கும் 45 சேனை முதலிகளும் அவர்களுக்கு கீழே இருக்கும் 450 சேனை வரையர்களும் நாளை தங்களின் படைகளை களம் நோக்கி தாக்குதலுக்கு நகர்த்துகின்றனர். அனைத்து படை பிரிவுகளுக்கும் தேவையான ஆயுதங்களை பெற்று செல்ல சேனை முதலிகளின் உத்தரவோடு படை பணியாளர்கள் போர்க்கள பேரரங்குக்கு முன்னால வந்து குவிய தொடங்கிட்டாங்க. மிரண்டு போறார் ஆயுதவாரி. தன்கிட்ட கேட்காம இந்த நள்ளிரவுக்கு பின்னால இப்படி ஒரு உத்தரவை சேனை முதலிகளுக்கு எப்படி வழங்கலாம் அப்படின்னு கடும் கோபத்தோட பேரரங்கு நோக்கி போகிறாரு. பாண்டியனின் படைக்கல பேரரங்கு தான் மூஞ்சலுக்கு பக்கத்துல இருந்துச்சு. சேரனோட பேரரங்கு தென்புறத்திலும் சோழனின் பேரரங்கு வடபுறத்திலும் கொஞ்சம் தொலைவில் இருந்துச்சு. ஒவ்வொரு பேரரங்கும் மூஞ்சல் நகரை விட பெரியது. எண்ணற்ற கூடாரங்களை கொண்டது. ஒவ்வொரு கூடாரத்திலும் ஒவ்வொரு வகையான ஆயுதங்களை வரிசைப்படுத்தி வைத்திருந்தனர். இவற்றை எடுத்து தருவதிலும் களத்தில் வீரர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலும் சிறு குழப்பம் நடந்தாலும் அது களத்தின் போக்கை வெகுவாக பாதிக்கும். ஆயுதங்கள் அனைத்தும் துல்லியமான கணக்குகளின் அடிப்படையில் வகை பிரித்து அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. எந்த விதமான குழப்பமுமின்றி மிக கவனமாக செய்யப்பட வேண்டிய பணி இது. ஒரு முறை இதில் குழப்பம் ஏற்பட்டு வரிசையாக அடுக்கப்பட்டுள்ள அம்புக்கட்டுகள் மாறி இன்னொரு அறையில் வைக்கப்பட்டு விட்டால் அதன் பொருட்டு களத்தில் எத்தனையோ வீரர்கள் உயிரிழக்க நேரிடும். அதனால பேரரங்குல ஆயுதம் கையாள்வதை எந்தவித அழுத்தமும் கொடுக்காமல் செயல்படுத்த வேண்டும். ஆனால் கருங்கை வாணனின் செயல் எதையும் புரிந்து கொள்ளாத ஒரு மூடனின் முடிவை ஒத்தது அப்படின்னு மனசுக்குள்ள வசைப்பாடிக்கிட்டே படைக்கல பேரரங்குக்கு வந்தாரு ஆயுதவாரி. அங்க எண்ணற்ற போர் பணியாளர்கள் தங்களுக்கான ஆயுதங்களை வண்டிகளில் வேக வேகமா ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. தான் வரும் முன்பு எப்படி இந்த வேலையை தொடங்கினாங்க அப்படின்னு கோவத்தோட ஆயுதவாரி உள்ளே நுழைந்த போது அங்கு கருங்கை வாணன் நின்றுக்கிட்டு பணிகளை ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருந்தான். எண்ணற்ற வண்டிகளும் யானைகளும் ஆயுதங்களை ஏற்றி செல்ல காத்திருக்கின்றன. வேகமாக வந்து பணியை ஒருங்கிணையுங்கள் அப்படின்னு ஆயுதவாரியை பார்த்து சத்தம் போட்டு கத்துறான் கருங்கைவாணன். ரொம்ப கோவத்தோட வந்த ஆயுதவாரிக்கு வீரர்களும் பணியாளர்களும் இருந்த அந்த இடத்துல தலைமை தளபதி கிட்ட எப்படி கோவத்தை வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியல. ஆனால் வேலை வேக வேகமா நடந்துகிட்டு இருந்துச்சு. விரைவாக பிரித்தனுப்புங்கள். சேரனின் பேரரங்கிலிருந்து ஆயுதம் மேற்றப்பட்ட வண்டிகள் அப்போதே வெளியேறிவிட்டன அப்படின்னு சொன்னான். பாண்டியனின் ஆயுதவாரி கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. அதற்குள் எப்படி அவர்கள் பிரித்தனுப்பினார்கள் அப்படின்றாரு. அவர்கள் ஆயுதவாரி இரவில் கூடாரத்துக்கு சென்று ஓய்வெடுப்பதில்லையாம். ஆயுத பேரரங்கில் தான் இருப்பாராம். எனவே செய்தி கிடைத்ததும் வேலையை தொடங்கிவிட்டார் அப்படின்றாரு கருங்கைவாணன். அதுக்கு பின்னால அவர் எந்த பேச்சும் இல்லாம ஆயுதங்களை பிரித்தனுப்பும் வேலையில ஈடுபடுறாரு. உண்மையில் கருங்கைவாணன் மற்ற 2 ஆயுதவாரிகளுக்கும் இன்னும் செய்தியே அனுப்பல. நள்ளிரவுக்கு பின்னால இவ்வளவு பெரிய வேலையை சொன்னால் எந்த ஒரு ஆயுதவாரியும் ஒத்துக்க மாட்டாங்க. அது மட்டுமல்ல, வலுக்கட்டாயமாக செய்யும் சூழலை ஏற்படுத்தினால் அது போர்க்களத்தில் குழப்பத்தில் முடிய வாய்ப்பிருக்கிறது. அதனாலதான் மிக கவனமாக இந்த வேலையை செய்யறான் கருங்கைவாணன். பாண்டியனின் பேரரங்கிலிருந்து ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு வண்டிகள் வெளியான பிறகுதான் மற்ற 2 ஆயுதவாரிகளுக்கும் செய்தி சென்று சேர்வதைப் போல பார்த்து கொண்டான். சிறு முணுமுணுப்புகளும் கோபமும் வெளிப்பட்டனவே தவிர வேலையை மறுக்கும் நிலை எங்கும் ஏற்படல. ஏன்னா ஒரு பேரரசு இன்னொரு பேரரசை விட பின்தங்கும் நிலை ஏற்படக்கூடாது அப்படின்றதுல 3 பேரரசுகளின் பொறுப்பாளர்களும் ஆயுதவாரிகளும் மிக கவனமா இருந்தாங்க. பல்லாயிரம் வீரர்களுக்கு எண்ணற்ற வகையான ஆயுதங்களை கணக்குகளின்படி துல்லியமாக வகை பிரித்து அனுப்பும் பணியை ஆயுதவாரிகள் மூவரும் அவர்களுக்கு கீழே பணியாற்றும் எண்ணிலடங்காத போர் பணியாளர்களும்
இரவு முழுவதும் செஞ்சாங்க. காற்றெங்கும் செம்பொழுது ஏறி மிதக்க திசைவளரின் முரசோசை கேட்டதும் தேர்கள் தங்களுக்கான இலக்கு நோக்கி வேகம் கொள்ளத் தொடங்கிருச்சு. கருங்கை வாணன் மிக கவனமாக திட்டங்களை வகுத்து அவற்றை சேனை முதலிகளுக்கும் தளபதிகளுக்கும் விளக்கியிருந்தான். அனைத்து படை பிரிவுகளையும் எதிரியின் படையை தாக்க பயன்படுத்தினால் மூஞ்சலின் பாதுகாப்புக்கு என்ன ஏற்பாடு அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டது. மூஞ்சலை வேந்தர்களின் கவசப்படையும் அகப்படையும் காத்தால் போதும். எதிரிகள் யாரும் இன்று மூஞ்சலை நெருங்க எந்தவித வாய்ப்பும் இல்லை. ஒருவேளை சிறு குழு ஏதாவது நெருங்கினால் இந்த படையால் அவர்களை எளிதில் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றான். காற்றின் துணை கொண்டு தாக்கும் அம்பை எதிரிகள் பயன்படுத்தினாலும் நமக்கு எந்த பாதிப்பும் நிகழப்போவதில்லை. ஏனென்றால் நமது படை எதுவும் தொலைவில் நிற்கப் போவதில்லை. மொத்த படையும் எதிரிகளை சூழ்ந்துதான் நிற்கப் போகிறது அப்படின்னு சொல்றான். கருங்கை வாணனின் திட்டம் வேந்தர்களைப் போல தளபதிகளுக்கும் சேனை முதலிகளுக்கும் பெரும் நம்பிக்கையை உருவாக்குது. போர்க்களத்தில் தாக்குதலுக்கும் இழப்புக்கும் பின் நம்பிக்கை அளிக்கும் திட்டம் தீட்டப்படுமேயானால் அது பல மடங்கு ஆற்றலோடு செயல்பாட்டுக்கு வரும். வேந்தர் படையின் செயல்பாடு இன்னைக்கு அப்படித்தான் இருந்துச்சு. பரம்பு படை நிலை கொண்டுள்ள இடத்துக்கு மேற்கு பகுதியில காரமலை இருக்கு. அந்த திசை தவிர மற்ற 3 திசைகளிலும் முழுமையாக வேந்தர் படை பரம்பு படையை சுற்றி வளைத்தது. ஈக்கி மணலும் கரும் மணலும் உள்ள தட்டியங்காட்டு நிலத்துல குதிரைகளால வெகு தொலைவு விரைந்து ஓட முடியாது. அதை கணித்து ஒரே மூச்சில் குதிரைகளை ஓட்டி பரம்பு படையின் பின்புறம் போய் நிக்கணும். அதைத் தொடர்ந்து மற்ற வீரர்கள் அணி அணியாய் பின்தொடர்ந்து தங்களுக்குரிய இடத்துல நிலை கொள்ளணும். இடைப்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவா போய் சேரணும். அந்த வேகமே இன்றைய தாக்குதல் உத்திக்கான அடிப்படையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான் கருங்கைவாணன். அவனோட திட்டம் அப்படியே செயல்படுத்தப்பட்டது. தாக்கி முன்னேறும் தன்னோட திட்டத்தை தொடங்காம நிறுத்திக்கிட்டான் முடியன். எதிரிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு உத்து கவனிக்கிறான். வேந்தர் படை பரம்பு படையை நெருங்கவோ ஆயுதங்களால் தாக்கவோ முற்படல. ஆனால் முழுமையாக சூழ்ந்து அணிவகுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல குதிரையில் ஏறி பரம்பு படை முழுதும் சுற்றி வந்தான் முடியன். எதிரி படையின் தளபதிகள் பலரும் அவன் கண்ணில் பட்டாங்க. ஆனால் கருங்கைவாணன் மட்டும் அவன் கண்ணில் படவே இல்லை. இவ்வளவு விரிவாக திட்டமிட்டிருப்பதால அவன் முன்னணியில் தானே நிற்கணும். எங்க போனா அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே பரம்பு படையின் பின் பகுதியை வந்து அடையறான் முடியன். அங்க தேக்கன் நின்றுட்டு இருந்தான். தேக்கனோட பாதுகாப்புக்காகத்தான் அவனை பின்புற வரிசையில நிக்க சொல்லியிருந்தான் முடியன். ஆனால் இப்போ அவன் இருக்கும் திசையில் எதிரிகள் சூழ்ந்து நிக்கிறதால அவனும் முன்வரிசையில நிக்கிறவனா மாறியிருந்தான். தேக்கன் பக்கத்துல வந்ததும் குதிரையை விட்டு இறங்குறான் முடியன். அந்த சமயத்துல நாகக்கரட்டிலிருந்து நீல்கொம்பின் சுழியோசை கேக்குது. அதிர்ச்சியோடு நாகக்கரட்டை திரும்பி பார்க்கறான். வெளிப்படுத்தப்படுவது சுழியோசை தானா அப்படின்னு மறுபடியும் கூர்ந்து கவனிக்கிறான். ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்துற நீல்கொம்பின் சுழியோசை தான் அது. கொஞ்சம் கோபத்தோட எதிரிகள் நமது படையை சூழ்ந்து விட்டால் ஆபத்து என்று பொருள் கொண்டு விடுவதா அப்படின்னு தேக்கனை பார்த்து கேட்கிறான். ஓசை கேட்ட திசையே பார்த்துக்கிட்டு இருந்த தேக்கன் சொல்றான், ஆபத்து இங்கில்லை அங்கு. முடியன் கொஞ்சம் மிரட்சியோட மீண்டும் நாகக்கரட்டை பார்க்கறான். இறுக்கி கொடியின் பால் கொண்டு காட்டப்படும் குறிப்பு குளவன் திட்டை நோக்கி இருந்துச்சு. ஏற்பட்டுள்ள ஆபத்தை பாரிக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தனர் நாகக்கரட்டின் மீது இருந்த கூவல் குடியினர். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.